Welcome to Sathish Peaks channel. Today is a very, I would say that it's a special live. எதனாலனாக்கா இந்த வாட்டி இந்த லைவ் டாபிக்கை நான் சூஸ் பண்ணல. இட் வாஸ் வெரி கன்ஃபியூசிங். ஆல்வேஸ் இந்த லைவ் டாபிக்கை சூஸ் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் கோ வித் இந்த ஃபீட்பேக்ஸ். அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுன்றதை பார்த்து தான் ஐ சூஸ் தட் டாபிக்ஸ். வீடியோ டாபிக்ஸும் சரி, இந்த லைவ் டாபிக்ஸுமே சரி. ஸோ இந்த வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஆன்சர் பண்ணிட்டோம். நிறைய ஸ்டாக் ஸ்பெசிபிக் கமெண்ட்ஸ் தான் வரும் அதுல எப்பவுமே. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிபிக் கமெண்ட்ஸ் தான் அந்த ஸ்டாக்ஸை நோட் பண்ணி வைப்பேன் நான். நிறைய பேர் ஒரே ஸ்டாக்கை கேட்டாங்கன்னா அதை சொல்லுவேன். பட் பெருசா லைவுக்குன்னு ஒரு டாபிக்கை சூஸ் பண்றதுல ஒரு வெரி டிஃபிகல்ட்டி. ஸோ அதனாலதான் வந்து வி ஆர் ஆஸ்கிங் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் த கம்யூனிட்டி இட் செல்ஃப். ஸோ இட் வாஸ் யூ தட் பிரசன்டட். நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸா மியூச்சுவல் ஃபண்டா, இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை வந்து சூஸ் பண்ணது நீங்க தான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பிரசன்ட் திஸ் டாபிக். ஸோ இட்ஸ் அ குட் டாபிக் பை த வே. எதனாலன்னா இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின். எனக்கு வர ரிக்வஸ்ட்ல வந்து ஒரு நாளைக்கு எப்படியுமே குறைஞ்சபட்சம் 25 நியூ கால்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆஃபீஸ் போனுக்கு கால் பண்ணுவாங்க. தே ஆஸ்க் வேரியஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின். ஒன்னு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், இன்னொரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன். டைரக்டாவே சொல்லிடுவோம், ட்ரேடிங்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. வி டோன்ட் அட்வைஸ் ஃபார் ட்ரேடிங், வி டோன்ட் ரெக்கமெண்ட் ஃபார் ட்ரேடிங். ஏன்னா அது வந்து 90% பீப்புள் லூசிங் தேர் மணி அண்ட் இட் இஸ் நிறைய டைம், எஃபர்ட், எனர்ஜியை போட்டு அதுல லாசஸ் வர்றதுனால இந்த ட்ரேடிங்க்கு எந்த விதமான அட்வைசரி ரெக்கமெண்டேஷன் எப்பவுமே கொடுக்கறது இல்லை. அடுத்தது என்ன ஒரு பெரிய ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஸ்டாக் அப்படின்றது வந்து ஸ்டாக் இன்வெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ டைரக்டா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் ஸ்டாக்குக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ரெக்கமெண்டேஷனா கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருந்து எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹவு டு சேவ் கோல்டு ஃபார் மை டாட்டர்ஸ் மேரேஜ்னு ஒரு டாபிக் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருந்தாங்க. அதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டனால என்பிஎஸ் பெட்டரா, பிக்ஸட் டெபாசிட் பிபிஎஃப் வெர்சஸ் என்பிஎஸ், இத மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெட்டரா, 10 மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் பர்சனல் ஃபினான்ஸ், இது மாதிரி நிறைய வந்திருக்கு. எனக்கு ஒரு அந்த ஒரு கேள்வியை பார்த்த உடனே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு பார்த்தது வந்து மாரிச்சாமி அப்படின்ற ஒரு ஒரு இன்வெஸ்டர். அவரு என்னோட ஒரு கிளைண்ட்டும் கூட. அவரு என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காருனாக்கா, how to reach 1 crore in equity investing. I will pick up this topic for next live. ஒரு கோடி எப்படி நம்ம வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டிங்ல பண்றது. அண்ட் இன்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்குன்னாக்கா, எனக்குமே அது ஒரு பெரிய ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஹை கன்விக்ஷனோட இதுதான்ப்பா நல்ல ஸ்டாக், நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு இது நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், ரேலி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குறது. அது முதல் லெவல் ஈக்விட்டி பையிங்ல. அடுத்த லெவல் என்ன தெரியுமா? இப்போ டாடா மோட்டார்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் தீபாவளி பிக்ஸ்ல வந்து கொடுத்த நம்பர் 1 பிக் வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுக்கும்போது 600 rupees. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரேலி, நான் கொடுத்த லெவல்ல இருந்தே பெரிய ரேலி போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பிக்ல வந்து ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா, 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டாடா மோட்டார்ஸ் வாங்குவீங்களா? அப்படியே 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவீங்களா? குட். என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்குறேன், ஃபைன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுனாக்கா வெல் அண்ட் குட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் இன் ஈக்விட்டி. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஸ்டாக்க, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஸ்டாக்க அப்படியே வாங்குறது. அடுத்த மைல்ஸ்டோன், 2வது மைல்ஸ்டோன் என்னன்னாக்கா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஸ்டாக்க வாங்குறது. தட் இஸ் செகண்ட் மைல்ஸ்டோன். 3rd மைல்ஸ்டோன் உங்க லெவல் எப்படி இருக்கணும்னாக்கா 1 கோடி ரூபாய்க்கு ஒரே ஸ்டாக். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் 1 crore ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ. அதுதான் மாரிச்சாமி கேட்டது. பட் என்னோட ஒரு பர்சனல் ஆஸ்பிரேஷன் என்னன்னாக்கா, நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ் கன்விக்ஷனும் இருக்கணும். ஒரு ஸ்டாக்கை வந்து இந்த ஸ்டாக்ல ஐ வில் பெட் மேக்சிமம் மை மணி, அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா டைட்டன்ல அவர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மணி எடுத்துட்டு போய் போட்டு அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் வில் டூ வெல். லெட்ஸ் சே அவர் 20 வருஷத்துக்கு பண்ணலனா கூட மெஜாரிட்டி ஆஃப் மணியை அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் இந்த ஸ்டாக்ல போடுறேன்ப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்கில்ஃபுல் இன்வெஸ்டரா வளர்ந்தீங்கன்னாக்கா, தட் இஸ் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்.
காசு வருது, மணி மல்டிப்ளை ஆகுது, செகண்டரி. எனக்கு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 10,000 ஸ்டாக்ல இந்த ஸ்டாக் இஸ் அ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர். நான் என்னோட மணியை வந்து மெஜாரிட்டி ஆஃப் மை மணி ஐ ஆம் புட்டிங். எப்படி நீங்க இன்னைக்கு உங்க ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து வேலைக்கு பண்றீங்க? எவ்வளோ ப்ரொஃபஷன் இருந்தாலும் எதுக்கு நீங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க? யூ ஆர் பெட்டிங் ஆல்மோஸ்ட் வாட் 20ல இருந்து நீங்க வந்து 60 வயசு வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் டைம் எடுத்துட்டு போயிட்டு ஒரே ப்ரொஃபஷன்ல போறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே ஸ்டாக். ஸோ நீங்க ப்ரொஃபஷன் ஆரம்பிக்கும் போது அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா இப்போ ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நமக்கு நிறைய ஒரு ஸ்கில்ஸ் நாலேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஐ வில் பிக் அப் தட் டாபிக் நெக்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ மாரிசாமி ஃபார் திஸ் டாபிக். வேற சொல்லியிருந்தாலும் பட் எனக்கு ஐ ஹாவ் பிக்ட் அப் திஸ் பர்டிகுலர் ஐடியா ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஃபீட்பேக். அண்ட் இன்னொரு ஐ ஹாவ் 2 அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சுட்டு ஐ வில் கோ டு திஸ் லைவ். இந்த இந்த ஒரு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடு, ஒரு ஹைலி ஸ்கில்ஃபுல். அட்லீஸ்ட் எதனாலனாக்கா இன்னைக்கு கேட்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ், கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வெரி வெரி நாலேஜபிள். உங்களுக்கு ஃபீடு பண்ணணும்னாலே நான் என்ன பண்ணணும், ஒரு 20 ரிசர்ச் பேப்பரை படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் ஃபீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் ரிப்பீட் ஆனாலும் இந்த கண்டென்ட் ரிப்பீட் ஆயிடுச்சு, நான் 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டேன், 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டேன், ஈஸியா சொல்லிடுறீங்க. அண்ட் இந்த கண்டென்ட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள், ப்ளீஸ் பிக் அப் நியூ டாபிக்ஸ் நிறைய கமெண்ட்ஸ். ஸோ there are set of customers who are highly skillful. இந்த set of customers are highly skillful. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா there are set of customers இப்பதான் வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கும் சரி. ஒரு ஃபீட்பேக் என்னன்னாக்கா ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ. இப்போ டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ பத்தின ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஐபிஓல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஜெனிவன் கமெண்ட் அது. பட் அந்த கமெண்ட்டுக்கான ஒரு வீடியோவை நான் இந்த ஒரு சதீஷ் ஸ்பீக்ஸ்ல போடவே முடியாது. பிகாஸ் இந்த ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் டிஃபரெண்ட், எலீட் கஸ்டமர்ஸ், எலீட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் அ நியூ. இது டெஃபினட்டா திஸ் இஸ் மை பேபி. அதனால இதை கண்டிப்பா விட மாட்டேன் நான். ஸோ ஐம் ஸ்டார்டிங் நியூ சேனல், சம்திங் கால்டு லேர்ன் வித் சதீஷ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ சேனலை ஸ்டார்ட் பண்றதுக்கு the work is going on. அதுல ஒரு பேசிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்னா என்ன, எப்படி நீங்க அதை வாங்குறது, எப்படி வாங்குறதுன்றதுல நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஆல் ஆர் ஸ்கில்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் ஹியர் சதீஷ் ஸ்பீக்ஸ்ல. அதை போய் நான் பேசிக்கா சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்களை இதுல சொல்ல முடியாது. ஸோ அதையும் சொல்லணும்ன்றதுனால லேர்ன் வித் சதீஷ்ன்றதை ஆரம்பிக்கிறேன். தட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் 1. அனௌன்ஸ்மெண்ட் 2, அடுத்த சண்டே டோர்னமெண்ட் இருக்கு, எனக்கு டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் இருக்கு. ஐ டோன்ட் நோ, இன்னும் அந்த ஷெடியூல் இன்னும் வரல. ஸோ எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியல. ஸோ சண்டேல நான் லைவ் வைக்கிறதா இல்லை சாட்டர்டேல லைவ் வைக்கிறதான்னு டியூரிங் த வீக் டேஸ்ல தெரிஞ்சிடும். சரி, ஸ்டாக் வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வெல்கம் உதயா, வெல்கம் செந்தில், வெல்கம் ரிகேஷ், மேகலா, விஜயகுமார், குட் ஈவினிங். ஓகே ரவிச்சந்திரன், உங்க கேள்வியை கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். கிவ் மீ ஜஸ்ட் 5 minutes டைம். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துடுறேன். என்னோட பார்வை ஸ்டாக் வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னோட பார்வை என்னன்றதை சொல்லிட்டு ஐ வில் டேக் யுவர் கொஸ்டின்ஸ். எப்பவுமே வந்து மக்களுக்கு என்னன்னாக்கா ஸ்டாக்ஸ் தாங்க சுப்பீரியர். நான் வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்தாலும் அதுல 20 கொஸ்டின், 10 கொஸ்டின் ட்ரேடிங், 10 கொஸ்டின் ஸ்டாக்ஸ், மிச்சம் 5 கொஸ்டின் தான் பர்சனல் ஃபினான்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டை பத்தி வருது. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து என்ன ஒரு அபிப்பிராயம், அவங்களோட மனநிலை என்னன்னு பார்த்தாக்கா ஸ்டாக்ல போட்டா மட்டும்தான் நம்ம காசு அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகும். ஸ்டாக்ல தான் மல்டிப்ளை ஆகும் காசு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு சுப்பீரியர் ரிட்டர்ன் கிடைக்காது. மியூச்சுவல் ஃபண்ட் கிவ் இன்ஃபீரியர் ரிட்டர்ன், ஸ்டாக் கிவ் சுப்பீரியர் ரிட்டர்ன். இது நல்லா வந்து அவங்க வந்து மனசுல வந்து ஒரு பச்சின்னு ஒரு ஐடியா மட்டும் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தாக்கா தப்பான ஐடியா கூட கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது இட் இஸ் வெரி நியூ கான்செப்ட். நமக்கு 1995ல தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதே 2017க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து போலியோவே ஓபன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடில இருந்து ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்ம நிறைய சோசியல் மீடியால நிறைய நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். பிரிட்டானியா, இன்ஃபோசிஸ், எம்ஆர்எஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹேவல்ஸ் இப்பெல்லாம் வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா 1 கோடி ரூபாய் வெல்த் மல்டிப்ளை ஆயிருக்கு. டைட்டன்ல மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 100 ரூபாயில வாங்கின ஸ்டாக்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு நானும் இதுலதான் இன்வெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பா இதுலதான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 1 கோடி வந்துச்சு, ஏதாவது ஒரு சோசியல் மீடியால பாத்திருக்கீங்களா நீங்க? ஒரே ஒரு சோசியல் மீடியால பாத்திருக்கீங்களா? ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். அது மியூச்சுவல் ஃபண்டை பத்தி அந்த அளவுக்கு அவேர்னஸ் இன்னும் வரல.
பட் மியூச்சுவல் ஃபண்ட் கிவ் சுப்பீரியர் ரிட்டர்ன். மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா 1995ல இருந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டு என்ன இருக்குனாக்கா நிப்பான், HDFC, ICICI, பிராங்க்லின் டெம்பிள்டன். அன்னைக்கு ஆரம்பிச்ச பிராங்க்லின் டெம்பிள்டன் ப்ளூ சிப்பா இருக்கட்டும், பிராங்க்லின் டெம்பிள்டன் பிரைமாவா இருக்கும், பிர்லா சன் லைஃப் ஈக்விட்டி அட்வான்டேஜா இருக்கட்டும், HDFC டாப் 100, HDFC ஈக்விட்டி, அதுக்கப்புறம் இந்த ரிலையன்ஸ், அப்போ ரிலையன்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா குரோத், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 18ல இருந்து 20% ரிட்டர்ன்ஸ். எப்போ 1995 2023. பியூட்டிஃபுல், சுப்பீரியர் ரிட்டர்ன். ஸோ 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதுலயும் 1 crore வந்திருக்கும். ஸோ பட் யாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணல. சரி, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் இந்த ஒரு கேள்வியோட இந்த ஒரு லைவ் ஆரம்பிக்கிறேன். அண்ட் தென் ஐ வில் பிக் அப் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். HDFC பேங்க் ஒரு மணி மல்டிப்ளையர் பேங்க். என்ன ஆச்சுனாக்கா 2008ல இருந்து 2020 வரைக்கும் இட் வாஸ் பிரைவேட் பேங்க் ரேலி. யாரெல்லாம் பிரைவேட் பேங்க், HDFC பேங்க், கோட்டக் பேங்க், ICICI பேங்க் எல்லாம் காசு போட்டாங்களோ, மணி என்ன ஆச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரேலியை பார்த்துச்சு 2008 to 2020 பாத்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த லாஸ்ட் 3 வருஷமா எக்ஸாக்டா சொன்னா 34 months HDFC பேங்க் ஸ்டேஸ் அட் த சேம் லெவல், ஜீரோ ரிட்டர்ன் ஃபார் இன்வெஸ்டர். HDFC பேங்க். ICICI பேங்க் 34 months ஜீரோ ரிட்டர்ன்ஸ். ICICI பேங்க் 14 months. கோட்டக் பேங்க் 34 months ஜீரோ ரிட்டர்ன். ICICI பேங்க் லாஸ்ட் 14 months நோ ரிட்டர்ன். ஒரு பெரிய ஒரு ரேலியை பார்த்துட்டு ஒரு பெரிய வீழ்ச்சி, அண்ட் தென் இட் இஸ் அகைன் ரைசிங். அது பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் ஹையை தான் போய் டச் பண்ணிருக்கு. HDFC பேங்க் அந்த ப்ரீவியஸ் ஹை எப்போ வந்ததுன்னா 34 மாசம் முன்னாடி வந்தது. அந்த ஹையை இன்னமும் டச் பண்ணல. TCS 27 months, ஒன் ஆஃப் த வெல்த் சுப்பீரியர் வெல்த் ஜெனரேட்டர் TCS. Infosys 29 months நோ ரிட்டர்ன். ITC பெரிய ரேலியா பார்த்துச்சு. லாஸ்ட் 6 months மட்டும் அப்படியே என்ன ஆகுது, ரேஞ்ச் பவுண்டா டிராவல் ஆயிட்டே இருக்கு. டிவிஸ் லேப் 35 months, கிட்டத்தட்ட 3 வருஷமா நோ ரிட்டர்ன்ஸ். இது மாதிரி நிறைய ஸ்டாக் பேர் சொல்லிட்டே போலாம். எல்லாமே வந்து வெல்த் ஜெனரேட்டர். அதாவது வெல்த்தை வந்து உங்களுக்கு 500 times மாதிரி பெரிய ஒரு வெல்த் ஜெனரேட். பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல்ஸ், பயோகான், டாபர், பிடிலைட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஐ வாஸ் சரி எப்படி இதை வந்து ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஆரம்பிக்கணும் ஒரு வீடியோவை சொல்லும்போது. ஸோ எந்த இடம்லாம் ஒரு பாப்புலர் ஸ்டாக்ஸ் ஹேவ் நாட் டெலிவர் வெல்த் இன் ரீசென்ட் டைம்ஸ். ஸோ முதல்ல உங்ககிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம், எத்தனை பேர் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இட்ஸ் ஓகே, எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 36 months வச்சுங்க, HDFC பேங்க், கோட்டக் பேங்க், டிவிஸ் லேப், இது மூணுத்தையும் இதுதான் போர்ட்போலியோன்னு வச்சுங்களேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நில் ரிட்டர்ன்ல இருக்கீங்க. இன் சம் ஹவ் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஹைபாத்தட்டிக்கல் இன்னைக்கு ஜீரோ ரிட்டர்ன்ஸ்ல இருந்துச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு இன்வெஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல டாடா ஸ்மால் கேப் 40% ரிட்டர்ன் லாஸ்ட் 3 years, நிப்பான் ஸ்மால் கேப் 40% ரிட்டர்ன்ஸ், குவாண்ட் ஸ்மால் கேப் 42% ரிட்டர்ன்ஸ். ஸோ இத மாதிரி வந்து நம்ம வந்து ஒஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட்டை பிக் பண்ணாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால கொடுக்க முடியும். ரேரா வந்து ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் ரேலி, ஒரு 1000% ரேலியான ஸ்டாக்ஸையும் கொடுக்க முடியும். பட் தீஸ் ஆர் வெல்த் ஜெனரேட்டர்ஸ். அந்த ஸ்டாக் பேர் சொன்னா உங்களுக்கு நீங்க வந்து பார்த்துருக்க கூட மாட்டீங்க நீங்க. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் ஹைலி வாலடைல். எதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னாக்கா, நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் போறீங்கன்னாக்கா, அந்த ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கும்னாக்கா, there are 3 categories. ஃபர்ஸ்ட் கேட்டகரி குழந்தைகள் விளையாடக்கூடிய 3 feet ஸ்விம்மிங் பூல். செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னாக்கா அடல்ட்ஸ் போகக்கூடிய ஒரு 4.5 feet ஸ்விம்மிங் பூல். நம்ம போனாக்கா கழுத்து வரைக்கும் தண்ணி வரும். நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியா நடந்துட்டு, ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா ஏதோ ஸ்விம் பண்ணலாம், இல்லைனாலும் நம்ம வந்து முழுக மாட்டோம், நடந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் 12 feet அதுல போய் நீங்க டைவ் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க ஒரு பிகினர்னாக்கா ஸ்டிக் டு 3 feet. 3 feet வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னைக்குதான் நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு பிகினர், ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இன் ஈக்விட்டி மார்க்கெட்னா ஸ்டிக் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். 3 feet தண்ணின்னா என்னன்னு டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு வாலட்டாலிட்டினா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, லார்ஜ் மிட் ஸ்மால் என்னன்னா என்ன, ஒரு 1 year நீங்க போட்ட காசு கீழே போனா எப்படி உங்க மனநிலை இருக்கு, மேல வந்தா எப்படி இருக்கு உங்க மனநிலை, அந்த வாலட்டாலிட்டி எப்படி இருக்கு. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நீங்க வந்து எத்தனை பேர் லெட்ஸ் சே தட் இந்த லைவ்ல 57 பேர் இருக்கீங்க, என்னோட சேனல்ல ஒரு 40,000 பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் ஒரு பேர் மார்க்கெட்டை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டாக்கா ஐ வுட் சே தட்
less than 1%. ஏன்னா நீங்க பேரிஷ் மார்க்கெட் வந்து கண்டினியூஸா ஒரு 4 வருஷம் பேரிஷ் மார்க்கெட்டே 4 வருஷம் நீங்க போட்ட காசு மேலேயே வந்திருக்காது. பிக்ஸட் டெபாசிட்ல காசு போட்டிருந்தாலே அது வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். எஸ்ஐபி, ஈக்விட்டி இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து 4 வருஷம் தொடர்ந்து ஒரு டெட் ரிட்டர்ன், ஜீரோ ரிட்டர்ன், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபேசஸ் எல்லாம் இருக்கு ஈக்விட்டிஸ்ல. நம்ம பார்த்தது இல்ல. we are very fortunate. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஒரு ரோசியான திங்ஸை பார்த்துட்டு அதை ஒரு எக்ஸ்பெக்டேஷனா வச்சுட்டு அதுவே வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ பட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் லைக் அ ஸ்விம்மிங் பூல் அது. ஸோ டெஸ்ட் யுவர் மணி வித் ஃபர்ஸ்ட் 3 feet மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் தென் 4.5 feet ஒரு அடல்ட் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த 4.5 feet நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அண்ட் தென் கோ டு த ஹை ஃபீட் விச் இஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அண்ட் அதர் லிவரேஜிங் எடுக்கிறதுனா கூட அப்புறமா வந்து யூ கேன் டெஸ்ட் யுவர் மணி. ஹேவிங் சைட் எவ்ரிதிங், ஒரு ஆம்பி ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐ ஹேவ் ஆம்பிள் ஆஃப் டைம் அண்ட் ஒரு நாளைக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் மினிமம் 1 to 1.5 hour ஐ ஸ்பெண்ட் இன் ரிசர்ச் பேப்பர்ஸ். நிறைய இந்த ஜேபி மோர்கன், அதுக்கப்புறம் இந்த கோல்ட்மேன் ஷேர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் டு டைம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த ரிசர்ச் புல்லட்டின்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதை தவிர்த்து இந்த புரோக்கரேஜஸ் ஒரு நாளைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரிசர்ச் பேப்பர் வரும். புரோக்கரேஜ் ஹவுசஸ் பிளஸ் ஏஎம்சிஸ் ஒரு வாரத்துக்கு 50 வரும். அதுல என்னோட ஃபேவரட், எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, பட் என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெஸ்பெக்டபிள் புரோக்கரேஜ் ஹவுசஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை படிச்சோம்னாக்கா ஒரு நாளைக்கு எப்படியும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். அப்படி ஸ்பெண்ட் பண்ணியும் ஒரு 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், ரெண்டுமே எக்ஸ்பர்டைஸும் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ், இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ரெண்டுமே வேற வேற விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது 4 வருஷம் தொடர்ந்து பேர் மார்க்கெட்டை பார்க்கறது. சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், எத்தனை வாட்டி சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பார்த்துருக்கீங்க? நீங்க காசை போடும்போது என்ன ஆகுனாக்கா மார்க்கெட்டையே வந்து என்ன பண்றோம், நிறுத்திடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப கீழே போயிட்டே இருக்குன்ற மாதிரியான ஒரு டைம் எல்லாம் வந்துச்சுனாக்கா கோவிட் டைம்ஸ்ல பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா அது மாதிரியான சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். இந்த மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் 2008ல நடந்திருக்கு, 2003ல நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ்ன்றது எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சா கூட என்னோட 70% ஆஃப் மை மணி இஸ் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நாட் கன்வின்சிங் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டர்னு கன்வின்ஸ் பண்ணல. I am not a very aggressive investor. I am a moderate. கன்சர்வேட்டிவும் கிடையாது, அக்ரெசிவும் கிடையாது, வெரி அக்ரெசிவ் சத்தியமா கிடையாது. I am a moderate investor. My 70% of my money is into mutual funds. Only 30% of my portfolio exposed to equity. 30% தான் நான் வச்சிருக்கேன் ஈக்விட்டியில. ஸோ அந்த அளவுக்கு. அண்ட் இட் இஸ் எதுக்கு 30%னாக்கா ஐ லவ் அந்த ஒரு டெஸ்ட் பண்றது. நான் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ், என்னோட அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த ஸ்டாக், இந்த ஒரு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக் இப்போ அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனல்ல. அண்ட் ஐ ஆல்சோ டூ தட் மை ஓன். எல்லா ஒரு செலக்டிவா ஒரு ஹை கன்விக்ஷன் பை இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ராங் பைஸ், அதெல்லாம் நானும் ஐ ஹேவ் ஆல்சோ ஹேவ் இன் மை போர்ட்ஃபோலியோ. அது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டன்டா லாஸ்ட் ஒரு 4 years-ஆ it is giving in excess of 40% return. அப்படி கன்சிஸ்டன்டா ஒரு 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே which is 2 times the mutual fund returns, என்னோட 70% of my money is into mutual funds. I'm making consistent returns in stock market, but I am putting only 30% of my money into stock market. இது கான்ட்ராடிக்ஷன். எதனாலனாக்கா the risk and the 70% money வந்து எனக்கு I wanted to play very safe. I am a moderate investor. என்னோட ரிஸ்க் அப்படைட் மாடரேட். என்னோட ரெக்கமெண்டேஷனும் மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா அப்படித்தான் இருக்கும். இட் இஸ் நாட் அ ஹை அக்ரெசிவ், இட் இஸ் நாட் அக்ரெசிவ் இருக்கும். சில பேருக்கு மட்டும் அக்ரெசிவான ஒரு ஃபண்ட்ஸ், அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் ப்ரிடாமினன்ட்லி ஐ கிவ் சேஃப்டி ஆஃப் அந்த ஒரு மணி மார்ஜின், சேஃப்டி ஆஃப் மார்ஜின். உங்க காசு கீழே போகக்கூடாது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு சீசன்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. என்னால ஸ்டாக்ன்றது நான் ஸ்டாக்கா பார்க்கல, நான் ஒரு பிசினஸா பார்க்கறேன். ஐ ஹேவ் த பொட்டன்ஷியல் ஸ்கில் டு அனலைஸ் குவாலிட்டி, ஃபைனான்சியல்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ். இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். ஒரு வேல்யூவேஷன் அனலைஸ் பண்ணணும்னா ஆர்ஓஇ என்னன்னு தெரியணும், ஆர்ஓசி என்னன்னு தெரியணும், பிஇ என்னன்னு தெரியணும், பிபி என்னன்னு தெரியணும், ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் தெரியணும், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்களா இல்லையான்றது தெரியணும், எஃப்ஐஐ டிஐ பார்ட்டிசிபேஷன் எவ்வளோன்னு தெரியணும். இவ்வளோ விஷயங்கள் நீங்க வேல்யூவேஷன்ல மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும்.
ஃபைனான்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த கம்பெனியோட சேல்ஸ் என்னன்னு தெரியணும், ப்ராஃபிட் என்னன்னு தெரியணும், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டாக்ஸ் அது பார்க்க தெரியணும் உங்களுக்கு. கேஷ் ஃப்ளோஸ், எவ்வளவு கேஷ் ஃப்ளோஸ் வந்துட்டு இருக்குன்றது தெரியணும், எவ்வளவு கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியணும் உங்களுக்கு. இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் நீங்க ஃபைனான்ஸ்ல அனலைஸ் பண்ணணும். குவாலிட்டி, அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு என்ன ப்ராடக்ட் பண்றாங்க, அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ் அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு. அவங்க கெப்பாசிட்டி எவ்வளவு, அவங்க ஃபுல் கெப்பாசிட்டியில பண்ணிட்டு இருக்காங்களா, எந்தெந்த ஜியோகிராஃபில பிரசன்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன, ஷேர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்கு, அந்த பிசினஸ்ல அவங்க எத்தனை பர்சன்ட் வச்சிட்டு இருக்காங்க, ஆர் தே மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட அந்த ஒரு காம்படிட்டிவ் எட்ஜை வந்து பிடிக்கவே முடியாதா, எந்த கம்பெனியும் பிடிக்க முடியாதா. எல்லா கம்பெனிக்குமே ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ்னு ஒன்று இருக்குங்க. we call it as moat. இப்போ வந்து நீங்க வந்து பார்லேஜி எடுத்துட்டீங்க வச்சுங்களா, பிஸ்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு ஒரு பேக்கரியில கூட பிஸ்கெட்ஸ்ன்றத செஞ்சு விற்கிறாங்க. ஆனா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஸ்பேஸ்ல தான் இருக்கு பார்லேஜி. தே ஹேவ் அ சுப்பீரியர் அட்வான்டேஜ். அந்த பார்லேஜின்ற பிஸ்கெட் அடிச்சுக்க இடமே கிடையாது. பிரிட்டானியா இருக்கு, அவங்க அந்த ஒரு டைகர் பிஸ்கெட்னு கொடுத்தாங்க, பட் பார்லேஜி அவங்களால வந்து ரீப்ளேஸே பண்ண முடியல. ஸோ தே ஹேவ் அ கிளியர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா தே ஹேவ், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தே ஹேவ் சம்திங் கால்டு அந்த ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ். அதை அனலைஸ் பண்ண முடியுதா அவங்களால? அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். ஸோ அனலைஸ் பண்ண முடியாத வரைக்கும் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆல்சோ இன் ஸ்டாக்ஸ். எப்போ உங்களுக்கு நீங்க ஒரு பர்ஃபெக்ட் இன்வெஸ்டர்னு தெரிய வருதோ, சேஞ்ச் யுவர் போர்ட்ஃபோலியோ டு ஸ்டாக்ஸ். ஏன்னா ரிவ்யூவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, ஸ்டாக்ல நீங்களும் உங்க ஸ்டாக் ரெண்டே பேர் தான். ஸோ ஓகே, ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் வித் மை ஸ்டாக் வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வியூ, மை பர்சனல் வியூ. அண்ட் ஐ வில் ஹாப்பி டு டேக் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இவ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், I'm skipping that ETF mutual fund பண்ணலாமான்றது. ETF gold mutual fund, gold பத்தி இப்பதான் போட்டேன் நானு. I'll pick up that question as a last question சுரேஷ். கொஞ்சம் ஏன்னா ஸ்டாக் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா I'll talk about gold. Is there any thumb rule for maximum amount of a stock in a middle class family? Harshit Hariharan, there is no thumb rule. There is no thumb rule as such. First asset allocation புரிஞ்சுக்குங்க. உங்களோட என்டையர் நெட்வொர்த்தை வந்து பேசிக்கா 40% ரியல் எஸ்டேட்டுக்கு வச்சிருங்க, 10% ஃபிக்ஸட் இன்கம்ல வச்சிருங்க, 10% கோல்டுல வச்சிருங்க, மிச்சம் 40% என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு வந்து ஃபைனான்சியல் அசெட்ல வைங்க. இஃப் யூ ஆர் டூ கம்ஃபர்டபிள், புட் தட் 40% இன்டு ஸ்டாக். இஃப் யூ ஆர் அ பிகினர், புட் இட் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இஃப் யூ ஆர் இன்டர்மீடியேட், அட்வான்ஸும் கிடையாது, நான் பிகினரும் கிடையாது, இன்டர்மீடியட்னா யூ டேக் அ கால் 50-50, 40-60 அது மாதிரி ஒரு கால் எடுத்துங்க நீங்க. But there are no thumb rule as such. You can put 100% of the money into direct stocks also when it comes to financial asset. So 40% of the net worth should be there in financial asset. அது thumb rule. அதுக்குள்ள இருக்க ஒரு சப் கேட்டகரிஸை நீங்க டிசைட் பண்ணுங்க. Hope I have answered. ஏதாவது query இருந்ததுன்னா திரும்ப போஸ்ட் பண்ணுங்க ஹர்ஷித். Now I am paying 4 lakhs EMI for business loan. How can I invest in addition to 20,000 after 3 months? செந்தில் என்ன கேட்கிறாருனாக்கா, எனக்கு 4 lakh ரூபாய் நான் வந்து கடனை வாங்கியிருக்கேன் பிசினஸ் லோனா, 30,000 ரூபாய் சேவ் பண்றேன். ஐ எம் சேவிங் 30,000 rupees. அந்த கடனை கட்டிட்டு 30,000 ரூபாய் சேவ் பண்றேன். ஸோ நான் இந்த 30,000 ரூபாய் எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. செந்தில், இந்த கேள்விக்கான ஆன்சரை எப்படி அணுகணும் அப்படின்னாக்கா, முதல்ல உங்களோட கோல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். உங்க ஃபைனான்சியல் கோல்ஸ், உங்க ட்ரீம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான டைம் ஃப்ரேம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட லயபிலிட்டிஸ் இப்ப எவ்வளவு இருக்குன்றத பார்த்துட்டு, உங்களோட ரிஸ்க் அப்படைட்னு சொல்லுவாங்க, அதை அனலைஸ் பண்ணிட்டு இந்த 30,000 ரூபாவை எந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். கால் us 7810079946. இது எங்களோட ஆஃபீஸ் நம்பர். இது கால் ஆன் தி பிசினஸ் அவர்ஸ். கண்டிப்பா we will help you. அந்த 30,000 ரூபாவை எந்தெந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்ஸா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, எல்லாமே I will help you with that. மணி ஹொசூர் 1 crore one time. Yes, single portfolio. ரவிச்சந்திரன், ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல எவ்வளவு நம்ம சிங்கிள் ஸ்டாக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு ரவிச்சந்திரன். எந்த நீங்க ஒரு ஒரு பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தாலுமே ஸ்டாக் அப்படின்னு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா, இட் இஸ் a high conviction
ஃபோக்கஸ்ட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட். இந்த 3 வார்த்தை ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இருக்கணும். ஹை கன்விக்ஷன். அந்த ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு அந்த பிசினஸ்ல அந்த ஒரு கம்பெனியோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ல அவ்வளோ ஒரு ஹை கன்விக்ஷன் இருக்கணும். நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுக்க கூடாது. நாட் மோர் தென் 8. ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்கிறீங்கன்னா 10. ஸோ என்னதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் 10 கோடி இருக்கு, 100 கோடி ரூபாய் இருந்தாலும் 10 ஸ்டாக். ரெஸ்ட்ரிக்ட் இன்டு 10 ஸ்டாக்ஸ். 10 இஸ் a good number. ஸோ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்டு ரவி. ஸோ எவ்வளோ ஒரு ஸ்டாக்ல வைக்கலாம்னா 10% வைக்கலாம். நீங்க வந்து ரொம்ப ஒரு ஹை கன்விக்ஷன் பெட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா யூ கேன் இன்க்ரீஸ் தட் டு 20%. மேக்ஸிமம் 20%ங்க. டோன்ட் எக்ஸீட் 20%. மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் 10% கிராஸ் பண்ணக்கூடாது. எதுக்குனாக்கா டைவர்சிஃபிகேஷன். பட் வென் இட் கம்ஸ் டு பிஎம்எஸ் they go up to 20%. ஏன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பிஎம்எஸ் கஸ்டமர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கஸ்டமர். நீங்க ஸ்டாக்னு வந்துட்டீங்கன்னா யூ ஆர் ஹை ரிஸ்க் டேக்கர். ஸோ யூ கேன் கோ அப் டு 20%. அதுக்கு மேல போகாதீங்க. 20% இஸ் அ குட் எனஃப் நம்பர். HDFC பேங்க் ஷேர் பெஸ்டா? கண்டிப்பா HDFC வந்து எதனால ஃபர்ஸ்ட் HDFC இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லைன்னாக்கா there are 2 types of problem HDFC as a business they face. இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா they did an acquisition. HDFC பேங்க் என்ன பண்ணாங்க, HDFC-யை அக்வயர் பண்ணாங்க, காசை கொடுத்து அக்வயர் பண்ணாங்க. அண்ட் மார்க்கெட் ஃபீல்ஸ் தட் வாட் எவர் தட் மணி HDFC பேங்க் பெய்டு ஃபார் HDFC இஸ் வெரி ஹை, சிக்னிஃபிகன்ட்லி ஹை அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன். செகண்ட், எப்பவுமே வந்து ஒரு இன்டகிரேஷன் வரும்போது நிறைய ப்ராசஸ் ப்ராப்ளம் இருக்கும். அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இப்போ HDFC போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் செப்டம்பர் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வெரி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். டெஸ்பைட் வெரி பாசிட்டிவ். அந்த பேங்க் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரேலி வரல. பிரைவேட் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா கோட்டக், ஆக்சிஸ், ஈவன் SBI பேங்க், பப்ளிக்ல SBI பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 1.5 years 2 yearsல பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேலியை பார்த்துருக்கு. அந்த ரேலியில மிஸ் அவுட் ஆனது HDFC பேங்க் ஒன்று, கோட்டக் பேங்க் ஒன்று. High quality, but they face their own problem. Market is extremely intelligent. நீங்க மார்க்கெட்டை குறையே சொல்ல முடியாது. மார்க்கெட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். ஸோ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட், தே ஃபேஸ் தட். அந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுதான் அந்த ஸ்டாக் என்ன ஆகுது, மூவ் ஆகாம இருக்கு. If you are a long term believer, do your own research. HDFC Bank is a good pick for long term. அதை விட நிறைய நல்ல பிக்ஸும் இருக்கு. பேங்க்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மவுத் வாட்டரிங் வேல்யூவேஷன்ஸ் அந்த அளவுக்கு. யூ பிக் எனி பேங்க், கரூர் வைசியா பேங்க், கனரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், RBL பேங்க், at these levels are very attractive. So you got to be very selective. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு ஐபேக் ஐஸ்கிரீம்ல போயிட்டு எந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாலுமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவரை சூஸ் பண்றது லிட்டில் சேலஞ்சிங். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேங்க்ஸ் ஆர் அவைலபிள் அட் அன் அட்ராக்டிவ் ஸ்பேஸ். ஓகே, ஸோ ராஜ் வெங்கட்ராமன், ஹாய் சதீஷ். மியூச்சுவல் ஃபண்ட் 59%, டைரக்ட் ஸ்டாக் 40%. ஸோ குட் ஸ்பிளிட்ங்க அது. ஐ வுட் சே I'm following 70-30 and still 60-40 is also good. I have never seen bear market. Venkatraman, it is very very important. ஏன்னா ஃபார்ச்சுனேட்லி நீங்க 2020க்கு மேல பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்க 2015 ஆரம்பிச்சாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. யாராவது 12ல இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸை பார்த்துருக்கலாம் நீங்க. பட் 2000ல இருந்து இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா 2000 அந்த பேரிஸ் ஃபேஸ் ஒரு 2-3 years பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு கிராஷ், அதுக்கப்புறம் ரிகவரி. ஸோ ரோலர் கோஸ்டர் ரைடை பார்த்துருப்பீங்க நீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சஜஸ்ட் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் லார்ஜ் மிட் டாப்பர்ஸ் எஜுகேஷன். கண்டிப்பா இயர் எண்டு வந்துடுச்சு. ஐ எம் பிளானிங் ஃபார் டாப் 5 ஃபண்ட்ஸ் ஃபார் 2024. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கேட்டகரி வைஸ் கண்டிப்பா வந்து கம்மிங் டேஸ்ல வர ஆரம்பிச்சிடும். ஐ ஹவ் ஷெட்யூல்ட் இட். So you will get that video very soon. So stay to this channel. Tyagarajan, business development, any idea? Tyagarajan, நம்ம அதை தனி லைவா பண்ணலாம். It is a huge topic and my favorite topic, என்னோட most passionate topic அது. business பத்தி பேச ஆரம்பிச்சா வச்சுங்களா, it's something that I'll go deep into it. I'll forget myself. So I love business. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் படிச்சு business I was into corporate.
பிசினஸ்லயே வந்தது இல்லை, என்னோட ஃபேமிலியும் பிசினஸ்ல இருந்தது இல்லை. ஸோ பிசினஸ்ன்றது என்னன்றதை கத்துக்கிட்டு தான் நான் வந்து பிசினஸ்ல ஓரளவுக்கு இப்ப வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கேன் நான். ஸோ வில் டூ அஸ் அ செப்பரேட் டாபிக், தட் இஸ் அ வெரி இன்டெப்த் சப்ஜெக்ட் அது பிசினஸ்ன்றது. இலங்கேஷ் சின்னதுரை, ஹவு டு செலக்ட் அ பெஸ்ட் ஸ்டாக். நீ இப்பதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மெகா ட்ரெண்ட்ஸ் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா, ஸ்டாக் வாங்குறீங்கன்னாக்கா இது வரைக்கும் நடந்ததை மறந்துடுங்க. வாட் ஹேப்பன் சோ ஃபார், அது வந்து ஒரு ரியர் வியூ மிரர் மாதிரி. அது கார்ல ரியர் வியூ மிரர் பாப்பீங்களா இல்ல விண்ட்ஷீல்ட பாப்பீங்களா நீங்க? ஆனா நம்ம ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல மட்டுமே நம்ம பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையே பார்த்து 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 நம்ம ஒரு ஸ்டாக் எடுக்க வேண்டியது. இட் இஸ் வெரி 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 பேட் ஐடியா, பேட் அப்ரோச், ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் அப்ரோச். ரியர் வியூ மிரர்ல நம்ம திரும்பும் போது பக்கத்துல யாராவது வராங்களா இல்லையான்றத பாத்துக்கிறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் தான் பார்க்கணும். எப்பவுமே ரியர் வியூ மிரரையே பார்த்துட்டு வண்டியை ஓட்ட முடியாது, ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக் பிக்கிங்ல டாப் டவுன் அப்ரோச்ல அடுத்த 5 to 7 வருஷம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, ஸ்கோப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துருக்கீங்க, இல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல் எடுத்துக்கிறீங்க, டயர் இண்டஸ்ட்ரி எடுத்துருக்கீங்க, ஆட்டோமொபைல் எடுத்துருக்கீங்க, கன்சியூமர் டியூரபிள் எடுத்துருக்கீங்க, எஃப்எம்சிஜி எடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள், ரஃபா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எஃப்எம்சிஜில பாத்தீங்கன்னாக்கா பெனிட்ரேஷன், இன்னைக்கு வந்து நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றோம், ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்றோம், அட்வான்ஸ்டு பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றோம். நீங்க மட்டும் இல்லைங்க, வில்லேஜ்ல இருக்கிறவங்க, குக் கிராமத்துல இருக்கிறவங்க கூட பேஸ்ட் தாங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அது பெனிட்ரேஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அது 1990, 2000, 2010 எல்லாம் முடிஞ்சிடுச்சு. டூ வீலர் மார்க்கெட் ஓரளவு பெனிட்ரேட் ஆயிருக்கு, தட் இஸ் குட் ஸ்கோப். பட் டயர் 2 எல்லாம் நிறைய பெனிட்ரேட் ஆயிடுச்சு டூ வீலர் இன்னைக்கு. இப்ப கார் பாத்தீங்கன்னாக்கா 1000ல 29 பேர், 1000ல ஒன்லி 29, 30 வச்சுங்களேன். 1000ல 30 பேர் தான் கார் வச்சுட்டு இருக்கா இன்னைக்கு. சைனால பாத்தீங்கன்னாக்கா 168, அமெரிக்கால பாத்தீங்கன்னா 561, ஈவன் தாய்லாந்துலயுமே நிறைய பேர் கார் வச்சுட்டு இருக்கா. இந்தியால ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ த ஸ்கோப் இஸ் வெரி ஹை ஃபார் கார். கன்சியூமர் டியூரபிள் இஸ் ஆல்சோ ஹை. ஸோ அது மாதிரி நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும், ஹவு டு பிக் அ பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்னும் போது மார்க்கெட் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஸ்கோப்பை டிட்டர்மைன் பண்ணுங்க. ஸ்கோப் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா அதுல பெஸ்ட் கம்பெனியை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். தட் இஸ் டாப் டவுன் அப்ரோச். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே இதைத்தான் வந்து இந்த அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, டாப் டவுன் அப்ரோச். கேன் வி இன்வெஸ்ட் இன் டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்? வெங்கட்ராமன், ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டாண்டர்டா மார்க்கெட்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 12%, அதை நீங்க பீட் பண்ணணும். யூ ஆர் ஹாப்பி வித் 14-15% ரிட்டர்ன்னா கோ வித் டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சுலபமா நீங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்கிராச் யுவர் ஹெட், நோ பிரெய்னர் எடுத்துட்டு போகலாம். பட் சூஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ், ரெகுலரா ரிவ்யூ பண்ணுங்க. அதுலயே நிறைய டைவர்சிஃபைட்லயே நீங்க வந்து அசெட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. இப்பதான் அசெட் அலோகேஷனை பத்தின ஒரு வீடியோ போட்டுருந்தேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. வெங்கட்ராமன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் எம்எஃப், பாண்ட்ஸ் அண்ட் டைரக்ட் ஸ்டாக்ஸ், கோல்டு ETF, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா கார்த்திகேயன்? கண்டிப்பா பண்ணலாம், நிச்சயமா பண்ணலாம். இப்ப நீங்க பாண்டு கோல்டுன்னு வாங்குறீங்க பாத்தீங்களா, என்ன ஆகும்னாக்க டெட் டாக்ஸேஷன் வந்துடும் உங்களுக்கு. நீங்க அதையே வந்து ஒரு மல்டி ஃபண்டா நீங்க வந்து தட் இஸ் கால் மல்டி அசெட் ஃபண்ட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ஈக்விட்டியில வந்துடும். டாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ், டாக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க கோல்டுலயும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, டெட்லயும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஈக்விட்டி டாக்ஸேஷன் எடுத்துட்டு போறீங்க, பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். உங்களுக்கு பெரிய சம் ஆஃப் மணினா நீங்க டைரக்டா அந்தந்த அசெட் கிளாஸ்ல பண்ணிடுங்க. சம் ஆஃப் மணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா கோ வித் மல்டி அசெட் அலோகேஷன், பார்ட்டிசிபேஷன் இன் கோல்டு, பார்ட்டிசிபேஷன் இன் டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் 10% லீஸ்ட் டாக்ஸ். சூப்பரா இருக்கும். ஓகே, சோ மாதவன், above 55 பீப்புளுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸ் வீடியோ போடுங்க மாதவன். I'll make a note and I will do this for sure. Sangeeta Kumar, I'm 50-year-old. I wanted to invest in mutual fund for my retirement. Please suggest best mutual fund. Sangeeta Kumar, last 2 லைவ்மே ரிட்டையர்மெண்ட் பத்தி நான் ஒரு ஃபோக்கஸ்டா தான் இருந்துச்சு. பட் அதுல ஃபண்ட் நேம் எதுவும் போடல. ஸோ ஃபண்ட் நேம் வந்து அகைன் இட் இஸ் வெரி பர்சனலைஸ்ட். இப்போ நீங்க யாரு, உங்களுக்கு சூட்டபிளான ஃபண்ட்ஸ் எதுன்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ காலஸ் 7810. இட் இஸ் அ வெரி டீடைல்டு ப்ராசஸ். இது வரைக்கும் நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த மணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அண்ட் ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் வித் 7%. யூ ஆர் அக்ரெசிவ் கஸ்டமர், அப்பதான் தெரிய வரும் எனக்கு.
and you have so much of money into fixed deposit, so much of money into gold and very less exposure to financial asset na நான் என்ன பண்ணுவேன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஒரு high aggressive portfolio கொடுப்பேன். எனக்கு fixed deposit I am very disappointed with the fixed deposit returns, but எனக்கு fixed deposit returnsமே பிடிக்கல, fixed depositலயும் பெரிய எக்ஸ்போஷர் இல்ல, கோல்டுலயும் எக்ஸ்போஷர் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு high aggressive portfolio கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா உங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் நீங்க, அப்போ ஒரு பிகினர் ஃபார் இன்வெஸ்டிங். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே இருக்கு, போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன், ஸ்கீம் ரெக்கமெண்டேஷன். அதுவும் நீங்க 50 வயசுல வந்து the responsibility is very high. என்னோட ஜோ ஸ்டாக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா you would understand that I made a huge loss when I was in 35, at the age of 35. பட் டைம் இருக்கு. 35 இயர்ஸ்ல நீங்க தப்பு பண்ணாலும் 40 வயசுக்குள்ள நீங்க தப்பை திருத்தி திரும்ப நீங்க அந்த காசை சேர்த்துடலாம். ஐ மேட் மை மணி. எவ்வளவு விட்டனோ அதை விட இது வரைக்கும் 3 times ஐ மேட் மை மணி. ஸோ ஐ எம் இன் மை பீக் ஏர்னிங் பீரியட். இது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ன்றது இட்ஸ் a பீக் ஏர்னிங் பீரியட். ஸோ எனக்கு டைம் இருக்கு. பேசிக்கலி 50 வயசு ஆயிடுச்சு வச்சுங்களேன், அந்த டைம் இருக்கு அது கையில. அப்ப என்ன பண்ணணும்னாக்கா ரொம்ப அந்த சேர்த்து வச்ச காசை ரெஸ்பான்சிபிளா மேனேஜ் பண்ணணும். மல்டிப்ளையிங் மணியை விட மேனேஜிங் மணி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் மோர் அந்த ரெஸ்பான்சிபிளா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க. அடுத்தது ஓகே மோகன், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபைனான்சியல் நாலேஜ். I'm a mutual fund investor for last 4 years. 25,000 invest பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா how can I pick good stocks? I think that I have explained about the top down approach and specific stocks அப்படின்னா கூட இப்போ கூட தீபாவளி 2023 பிக் போட்டிருக்கேன் நான், வீடியோ பாருங்க நீங்க. அதுல நான் எப்படி அனலைஸ் பண்றேன் ஒரு ஸ்டாக். I always analyze with quality, financial and valuation. Again come with the disclaimers. நீங்க you do your own research before you picking up, before you make investments. எஸ்பிஐ பேங்க் எஸ்ஐபி பண்ணலாமா? 20,000 ரூபாய் எஸ்ஐபி டிபெண்ட்ஸ் அப்பான் த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். எஸ்பிஐ பேங்க் இன்னமுமே the valuations ஃபேர் கூட இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போயிடுச்சு அது. பட் ஸ்டில் தேர் இஸ் a huge scope with எஸ்பிஐ பேங்க். அந்த லேண்ட் பேங்க்னு சொல்லக்கூடியதை அதை அன்லாக் பண்ணாலே வந்து அவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ என்ன ஆயிடும்னா கடகடன்னு கம்மி ஆயிடும். இன்னும் வந்து அவங்க ஆக்சுவல் பிரைஸ் ஆஃப் லேண்டை கூட அவங்க அந்த புக்ஸ்ல கொண்டு வரல அவங்க. தட்ஸ் a huge scope for பப்ளிக். இதான் இப்போ எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. இப்போ எலெக்ஷன் ஸ்பெண்டிங்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு மானியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு எல்லாமே வந்து they will route it through PSU பேங்க்ஸ், கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க், PSU பேங்க்ஸ் வழியா வரும். ஸோ இன்ஃப்ளோஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்ஸுக்கு. ஸோ PSU பேங்க் will definitely do good. பட் ஒரு பெரிய ஒரு ரேலியை பார்த்துடுச்சு அது. லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல PSU பேங்க்ஸ் எல்லாம் பெரிய ரேலியை பார்த்துருச்சு. எஃபிஷியன்சி இஸ் வெரி லெஸ் when it comes to PSU பேங்க். எஃபிஷியன்சி கம்மி, ஆல்ரெடி ரேலியை பார்த்துடுச்சு. ஸோ இனிமேல் இதுக்கு மேல வளருமா? பிரைவேட் பேங்கை விட அது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. ஐ எம் நாட் வெரி புல்லிஷ் அபவுட் எஸ்பிஐ பேங்க். ஸோ நீங்க கேட்டதுக்கு இட்ஸ் ரஃப், ஹேவ் டு கோ இன் டெப்த் அந்த ஒரு வேல்யூவேஷன் கால்குலேஷன்ஸ் பண்ணணும். எஸ்பிஐ இஸ் நாட் இன் மை ரேடார். ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 25ல இருந்து 30 கம்பெனி மட்டும்தான் தொடர்ந்து அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எஸ்பிஐ இஸ் நாட் இன் மை ரேடார். ஸோ ஐ கேன் கிவ் ஒன்லி வெரி ஃபியூ ஐடியாஸ் அபவுட் எஸ்பிஐ பேங்க். சார் நான் பிரபுன்றவர் என்ன சொல்றாருன்னா நிப்பான் டைரக்ட்னு, நிப்பான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நிப்பான் டைரக்ட்ல பண்றீங்கன்னா மிட் கேப் க்ரோத்ல பண்றீங்களா ஸ்மால்ல பண்றீங்களான்னு தெரியல. நிப்பான் இஸ் ஓரளவுக்கு அது ஏஎம்சி இஸ் வெரி ஹைலி ரெப்யூட்டட் ஏஎம்சி, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. டாடா ஸ்மால் கேப் 1,010 ரூபா பண்ணிட்டு இருக்கீங்க, குட், யூ கீப் டூயிங் பிரபு. எசென்சியல் செக்டார் கார்த்திக் விஜய், என்ன செக்டார் எசென்சியல் செக்டார்ஸ்? சி பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா பண்ணுங்க. மேனுஃபேக்சரிங் இஸ் எமர்ஜிங் அண்ட் இட் இஸ் வெரி என்ன சொல்றது, இட்ஸ் வெரி டைவர்சிஃபைடு. எஃப்எம்சிஜி பண்றதும் மேனுஃபேக்சரிங் தான். Automobile belongs to manufacturing, pharma belongs to manufacturing, specialty chemicals, cement, இந்த மாதிரி கன்சியூமர் டியூரபிள் எல்லாமே மேனுஃபேக்சரிங்ல வந்துடும். ஸோ மேனுஃபேக்சரிங் as a theme is a good theme. ரெண்டாவது தீம். மூணாவது பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஒரு எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு இந்தியாவுக்கு லாங் டேர்முக்கு. பட் இட் இஸ் இந்த லெவல்ல வாங்கக்கூடாது. பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல்ஸ், மேனுஃபேக்சரிங் கூட வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஃபேர், டிஃபென்ஸ் ஆர் வெரி ஹை, பட் தட் இஸ் a good theme for very long period of time. Of course automobile and consumer durable better picks. FMCG already saturate ஆயிருக்காது. So these are all my personal view about industries.
Shall we consider silver as a part of asset allocations like gold? இப்போ பூமி ஃபார்ம்ஸ்ன்றது மாரிச்சாமி, ஸோ அவரை பத்தி தான் பேசியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிக்கும் போது. ஸோ சில்வர் வந்து என்னோட பர்சனல் அசெட் அலோகேஷன்ல ஐ ஹேவ் எ பர்சன்டேஜ். இந்த ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 இயர்ல சில்வர் ஹாஸ் given எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் தென் கோல்டு லாஸ்ட் 1 இயரா. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் மை மணி இஸ் இன் டு கோல்டு அண்ட் ஒரு 3% ஐ கெப்ட் இட் ஃபார் சில்வர். அப்பார்ட் ஃப்ரம் அந்த 20% 10% தாண்டி ஒரு 3% ஐ எம் ஹோல்டிங் இட் இன் சில்வர். சில்வர்ல நிறைய இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கு. இட் இஸ் டெஃபினெட்லி எ ஹை ப்ரீஷியஸ் மெட்டல். கோல்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல்னா சில்வர் அது. அண்ட் இட் இஸ் நாட் ஓன்லி எ ப்ரீஷியஸ் மெட்டல், இட் ஆல்சோ ஹேவ் அ இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். இதே அசெட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்களோ கோல்டுல அதுல ஒரு 2.5% இல்ல ஒரு 3% என்ன பண்ணுங்க, சில்வர் வச்சுக்கோங்க. Hi Suresh and Arun, I didn't get the Tata Tech IPO once I listed. ஒன்னும் announce பண்ணல, வெயிட் பண்ணுங்க. They will announce. Allocation announce பண்ணுவாங்க. Allotment வந்துச்சுன்னா you will get to know about it. Sir, what about ITC and Karnataka banks? இல்லங்க, அது ரெண்டுமே it is not in my radar. FMCG is not in my radar at all. இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் பேரை கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 20 மினிட்ஸ் ஆகும். மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும். அதோட குவாலிட்டி என்ன, ஃபைனான்சியல்ஸ் என்ன, வேல்யூவேஷன்ஸ் என்ன அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் அது நல்லதா கெட்டதான்னு. இட் இஸ் நாட் தட் எடுத்தோன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் டேக்ஸ் டைம் அது. ஸோ கிவ் மீ ஐடிசி பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 1.5 years முன்னாடி போட்டிருக்கேன். தட் டைம் த வேல்யூவேஷன் வாஸ் மவுத் வாட்டரிங். அப்போ தட் பிரைஸ் வாஸ் அரௌண்ட் 230-240 rupees. அப்பயே வந்து இது என்னோட ஒரு ஹை பிக் ஸ்ட்ராங் பை அப்படின்னு வந்து அது அந்த மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா ஐடிசி இந்த ஸ்டாக்கை வந்து நிறைய பேர் இந்த மீம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்டாக்கும் மூவ் ஆகுது, இது மட்டும் மூவே ஆகலன்னு. ஸோ அட் த டைம் ஐ வாஸ் ரிலீஸ்ட் வீடியோ ஆன் ஐடிசி. ஐ ஸ்டில் தேர். பட் அந்த வீடியோ இப்போ யூஸ் ஆகாது. ஏன்னா அந்த டைம்ல வந்து வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி வெரி அட்ராக்டிவ். இப்போ வேல்யூவேஷன் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பட் இந்த டைம்ல அனலைஸ் பண்ணா மட்டும்தான் சொல்ல முடியாது குட் பிக்கா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு. ஐடிசி அகைன் இஸ் நாட் எஃப்எம்ஜிஜி கம்பெனி, பியூரா வெரி ஹைலி டைவர்சிஃபைட் அவங்க. கர்நாடகா பேங்க் இஸ் ஆல்சோ நாட் இன் மை ரேடார், ஸோ ஐ கான்ட் கமெண்ட். ஓகே, ஐ திங்க் தட் ஃபேர்லி ஐ திங்க் ஐ ஹாவ் answered almost all your questions. வேற ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, I will pick it up, else we will close it. So ஹரிகிருஷ்ணன், மியூச்சுவல் ஃபண்ட் ஃபியூச்சர்ல எதுவும் ஆகாதா? மியூச்சுவல் ஃபண்ட் ஃபியூச்சர்ல எதுவுமே ஆகாதா? ஏதாவது தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாமா? சி வெல்த் அப்படின்றதே எப்படி வரும்னாக்கா இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு வெல்த். ரிப்பீட் அகைன், இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு வெல்த். நீங்க அந்த ரிஸ்க்ன்றதை நீங்க எடுக்கலனாக்கா உங்களால வெல்த்ன்றதை கிரியேட் பண்ணவே முடியாது. தேர் இஸ் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த டிஸ்க்ளைமர்லயே இருக்கும். பட் நீங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு வாலட்டாலிட்டி அப்படின்ற ரிஸ்க் உங்களுக்கு கீழே போயிடும். அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம், டோட்டலா அவாய்ட் பண்ணிடலாம். வேற என்ன இருக்கு? அந்த மியூச்சுவல் ஃபண்டுன்ற இந்த கம்பெனியே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னாக்கா நிறைய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க வாங்குற ஸ்டாக் எல்லாமே தனியா கஸ்டோடியன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்றதுக்கு செபி அண்ட் ஆம்ஃபின்னு ஒரு பெரிய ரெகுலேட்டர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பயப்பட வேண்டாம் நீங்க. ஆனால் பயப்படுற அப்படின்னாக்கா ஒரு வெல்த்தை சேர்க்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் இன்வெஸ்ட் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆர்த்தி ஃபார்மா அகைன் தி சேம், இட்ஸ் நாட் இன் மை ரேடார், ஐ கான்ட் கமெண்ட் டானி. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஐ வில் டூ அ வீடியோ. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய 2 பேர் கேட்டிருக்கீங்க. லம்சம் ஆர் எஸ்ஐபி, விச் ஒன் இஸ் பெஸ்ட்? ஐ வுட் சே எஸ்ஐபி பெஸ்ட். எஸ்ஐபி ஐம் பிக் ஃபேன் ஆஃப் எஸ்ஐபி. ஏன்னா அதில் நெகட்டிவ் ஆவரேஜிங்னு சொல்லக்கூடியது. மார்க்கெட் மேலே போறதால கீழே போறதால டைமிங் பத்தி கவலையே பட தேவையில்லை. when the markets are little high, over high and you anticipate 3 kinds of events. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா I am anticipating at least. ஸோ இந்த ஸ்டேட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தே வில் புக் ப்ராஃபிட்ஸ் பிட்வீன் December 15th to December 31st. இப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க எல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த அக்கௌண்ட்ல காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது கிடைக்கும். சே தே யூஷுவலி புக் தி ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் பிட்வீன் December 15th to December 31st. ஸோ அது விஷயங்கள் நடக்கும் ஆன்டிசிபேட்டிங். அண்ட்
மதர் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ் நம்ம அந்த எலெக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ ஷார்ட் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி நிறைய ஒரு வாலட்டாலிட்டிக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எஸ்டிபிஸ், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஆர் எஸ்ஐபிஸ், இந்த ரூட் எடுங்க, இந்த அப்ரோச் எடுங்க. சுரேஷ் அவரோட கொஸ்டின் என்னன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் நாஸ்டாக் 100, ஸ்டாக் 20 வச்சிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் 50, ஆர் யூ இன்வெஸ்டிங் இன் 50 ஸ்கீம்ஸ்? ஐ நீட் அ கிளாரிஃபிகேஷன். அப்படி பண்றீங்கன்னாக்கா தட் இஸ் இன்சேன். டோட்டலி தட்ஸ் அ ஐ நெவர் ஹார்ட்லி ஐ சி இது மாதிரியான போர்ட்ஃபோலியோ பார்த்துருக்கேன் 50 ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி. பட் தட் இஸ் நாட் அ குட் அப்ரோச் அட் ஆல். தட்ஸ் அ ஒர்ஸ்ட் அப்ரோச். அது நீங்க பர்சன்டேஜை மெயின் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்னு தெரியல எனக்கு. பர்சன்டேஜ் அப்படின்னும் போது இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட், யூ கேன் கண்டினியூ டு டூ தட். 20% ஸ்டாக், 50% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது இட்ஸ் குட். அகைன் இண்டிபெண்டா கேட்குறீங்க, ஐ டோன்ட் நோ யுவர் பாஸ்ட் மணி எக்ஸ்பீரியன்ஸ், அதை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிஸ்க் ரிவார்ட் மேட்ரிக்ஸ். இந்த ரிஸ்க் அப்படேட் என்னன்றது தெரியணும், கோல்ஸ் என்னன்னு தெரியணும், அதுக்கு சிங்கா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் தட் more than 45 minutes முடிச்சிருக்கோம் நம்ம. So I will pick up all these questions and I will answer little later. அடுத்த லைவ்லயோ இல்ல ஒரு வீடியோ மூலமாவோ ஆன்சர் பண்றேன். I think 45 minutes is a good enough time. Questions நிறைய வந்துட்டு இருக்கு ஐடிஎஃப்சி பத்தி. I will do a video on IDFC. So thank you so much subscribers. So thank you so much for joining me on this live. இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த ஒரு ஸ்டாக்கா மியூச்சுவல் ஃபண்டான ஒரு வீடியோ போட்டதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி. அண்ட் almost 110 people were there. Thank you so much for watching this live. இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு லைவ்ல இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட மீட் பண்றேன். See you. Thank you so much and I will see you with another interesting live. See you. Bye bye. Wishing you a happy evening again.